கையில் அமைக்க வேண்டும். பெண்ணே, முதல் முறையாக நான் கண்ட அழகு பெண்களை நீதான் முதல் பார்த்தேன். ஆனா இப்ப அழகா இருக்கியே. நீ யாரு? உன் பேர் என்ன? எனக்கு என் பேரு கேட்டுதான பயமா இருக்கீங்களா? நாளைக்கு என்னமே ஏதுன்னு பயந்தே போயிட்டே. என் பேரு சொல்ல போகல. எனக்கு நானும் நாட்டு சேர்ந்தவதா, ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். என்னோட பேர் கல்பனாங்க. கல்பனா? ஆமா கல்பனா, அழகான பெயர். அப்படியா? கல்பனா, எனக்கு உன்னை பேரை மட்டும் கேட்டு விட்டுதான் நினைத்தேன். வேற பேரை கேட்டவுடன் உன் மீது எனக்கு ஆசைப்பட்டு விட்டது. ஆசையா? எனக்கு என்ன சொல்றீங்க நீங்க? கல்பனா, எனக்கு உன்னை முதல் முறையாக பார்த்தேன். உன் மீது நான் ஆசை கொண்டு விட்டேன். அந்த ஆசை எனக்கு தீரவிடும் என்றால் என்னை கட்டி எனக்கு அத்தான் சொல்லி ஒரே ஒரு முத்தம். முத்தமா? நான் உங்களுக்கு முத்தம் தரணுமா? அது முடியாதுங்க. கல்பனா, எனக்கு நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு முத்தம் கொடுத்தால் இருவரும் சந்தோஷம் முடியாதுங்க. கல்பனா, பிடிவாத பிடிக்காது. முத்தம் என்பது உனக்கு தெரியாதா? எனக்கு கொடுக்க முடியாதா? எனக்கு முத்தம் எனக்கு தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படியா? ஆமா, கண்டிப்பாக கண்டிப்பாக. கல்பனா, எனக்கு பெண்ணாக பிறந்து விட்டால் லவ் பண்ண கத்துக்கணும். உனக்கு லவ் பண்ண தெரியல பாரு அண்ணன். யார் அவரு? அவரை கேட்டு அழகத்தில் நான் ஒரு சராசரி குழந்தை. இது அரணி மாவட்டத்திலே ஆளு பக்கா வில்லனடி. நான் பக்கா வில்லனடி. தலைமானே ஒன்னாலே தேடி வந்தேன். சின்ன பொண்ணு ஒரு உம்மா தண்டா ஜீவா கம்பெனி கண்ணே கல்பனா, நான் கேட்பது கத்தி அரசு முத்தம். அப்படியா? உங்களை கட்டி அடைக்க முடியாது, தர முடியாது. நான் கேட்டது முத்தம். அப்படியா? முத்தத்தை கொடுத்து விட்டார் சத்தமின்றி உள்ளே செல்லலாம். கொடுக்க முடியாதுக்கு.
தரவில்லை. எனக்கு யார்கிட்ட முத்தத்தை கேக்குறீங்க? நீங்களா அக்கா தங்கச்சியோட குழந்தைய? ஏய், ஏன்டி இதே பாடத்தை காலமுள்ள பேசுறீங்க? ஏன்? அக்கா தங்கச்சியோட முத்தம் கேட்கணும், நான் ஏன் இந்த வந்து நின்று இருக்கிறேன்? வேணாம், வா, ஒரே ஒரு முத்தத்தை கொடு. முடியாதுங்க. கற்பனா, நீங்க ஓடி வந்து அந்த ஆளு கட்டி அணைச்சு முத்தத்தை கொடுக்க வர நான் விட போவதில்லை. அது பார்க்கலாம். பார்க்கலாம், பார்க்கலாங்க. அண்ணே கற்பனா, எனக்கு கண்கள் இரண்டு உனக்கே கவிதை பாட தோன்றும் சின்ன பிள்ளையம்மா. காதல் முத்தமொன்னு தாமா காலை நம்மை சேர்த்து வைக்க காதல் முத்தமொன்னு தாமா இதய வாசல் உனக்கு மட்டும் தெரிக்க சொல்லட்டுமா காதல் முத்தமொன்னு தாமா கற்பனா, எனக்கு நான் கேட்டது என்னடி? ஒரே ஒரு முத்தம் தானே. முத்தத்தை கொடுத்தா அப்பா சொன்னாங்க. எனக்கு நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. உங்க வேலையை பார்த்துட்டு போகலாம்ல. முத்தத்தை தர மாட்டேன். தர முடியாது. தர முடியாது. தர முடியாதுங்க. முத்தத்தை கேட்க கொடுக்க மறுத்துவிட்டாய். ஐயோ. என்ன ஒரு ஆணவம்? ஏய், ஆணவக்காரி நில்லடி. ஆணவக்காரி நில்லடி. ஒத்தையடி காலை ஒத்தையா போகுதம்மா என்னோட உயிரி உயிரி வச்சிருக்கும் தாடி
ஏய் கல்பனா, முத்தத்தை கொடுக்கும் வரை நானும் விட போவது கிடையாது. அதே பார்க்கலாம். இதே இடத்தில் உன் கற்பனா சூழ்நிலை போகின்றேன். ஆ? யார் உன்னை காப்பாற்ற போகிறார்? ஐயோ, அதையும் பார்க்கிறேன். கணக்கு, ஏய், கணக்கு, கற்பனா. கணக்கு. ஐயா, நான் என்னதான் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு கற்பு கடைசியை தான் வாய் நினைக்கிறேன். விட்டு விடுங்க சாமி. என்ன ஐயா, கற்பு கரசி? ஆமாம் சாமி. அடடா, பார்த்தால் பாவமாக இருந்தாலும் இவள் முகத்தில் ஒரு பரிதாபம் தெரிகின்றது. சரி, இவளோ பத்தினியாக வாழ நினைக்கின்றான். இருந்தாலும் எனக்கு இப்பேற்பட்ட பெண் தான் தேவை. ஏன் தெரியுமா? நீண்ட நாளாக இந்த நாட்டை ஆள வேண்டும் எண்ணம் எனக்கு. இருந்தாலும் இந்த பெண்ணை வைத்துதான் அந்த நாட்டை நான் அடைய வேண்டும். சரி கல்பனா, ஐயா, என்ன சொன்னேன்? பத்தினியாக வாழ நினைக்கின்றாய், ஆமாம் சாமி. அவ்வளவுதானே? ஆமாங்க ஐயா. சரி ஆகட்டும். நீ பத்தினியாக வாழ வேண்டும் என்றால் சொல்வதை போல் நீ கேட்க வேண்டும். எனக்கு அப்படி என்ன சொல்லுங்க, நான் கேட்கிறேன். கல்பனா, எனக்கு இதே இடத்தில் நாம் இருவருக்கும் திருமணம் நடக்க வேண்டும். திருமணமா? எனக்கு ஒரு பெண்ணு கற்பை இருந்து இருக்கிறதோட திருமணம் செய்தது எவ்வளவு மேலுங்க. அப்படியா? அப்படின்னு ஆகட்டும். ஓடி வா. இல்ல, அஞ்சு நாள் ஆகி போச்சு. மாலை கட்ட ஒரு எனக்கு கல்பனா, எனக்கு இன்று முதல் நீ எனக்கு அந்தரங்க மனைவி. கண்டிப்பாங்க. நாம் இருவருக்கும் திருமண விஷயத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது. அப்படியா? நான் சொல்லுவரை நீங்க சொல்லுவாரு. யாரிடம் தெரியக்கூடாது. சரிங்க. நான் எப்போது அழைக்கிறேனோ அப்படியா? அப்பொழுது வந்தால் போதும். இப்போது புறப்படு. ஆகட்டும்.